இன்னைக்கு நான் ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நான் போட்ட டிக்கெட்ல இருந்து நான் குடிக்கிற தண்ணி வர சப்ளை பண்ற ஒரு கம்பெனியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் ஐஆர்சிடிசி. ஸோ ஐஆர்சிடிசி என்னெல்லாம் பண்ணுது? டிக்கெட்டிங், ரயில்வே கேட்டரிங், ரயில் நீர் அண்ட் டூரிசம், இப்படி 4 இண்டஸ்ட்ரியில ஸ்பிளிட்டா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஷேர் பிரைஸ் லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 20% CAGRல வளர்ந்துருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் மார்ஜினும் மோர் தென் 26% இருக்குது. ஸோ இவங்களோட ஸ்டாக்கோட PE பார்த்துக்கிட்டிங்கன்னா 42 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த வேல்யூவேஷன் PSU செக்டாரில் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். ஸோ இந்த வேல்யூவேஷன் நியாயமா? ஸோ கம்பெனியோட ஸ்ட்ரென்த்ஸை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இவங்க தான் இந்த செக்டார்லேயே ஒரு மோனோபோலி. இவங்கள விட்டால் வேற ஆளே கிடையாது. ரெண்டாவது என்னன்னா, கம்பெனியில் கடனே இல்லை. எல்லா தேவையுமே கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிடும். மூணாவது என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னதான் நடந்தாலும் மக்கள் வந்து ட்ரெயினில் போகிறத நிறுத்தவே போகிறதில்ல. ஸோ இதில் உள்ள வீக்னஸஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த 42 டைம்ஸ் PE. சப்போஸ் இந்த கம்பெனியோட growth கொஞ்சம் குறைஞ்சா கூட ஷேர் ப்ரைஸ் அதிகமாக கீழே வரும். ரெண்டாவது உள்ள வீக்னஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது கம்ப்ளீட்லி கவர்மெண்ட் ரெகுலேட்டட். ஸோ கவர்மெண்ட் ஒரு புது ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து மார்ஜின்ஸை குறைக்க சொன்னால் இவங்க குறைச்சி தான் ஆகணும். இது பேர் தான் ரெகுலேட்டரி ரிஸ்க். ஐஆர்சிடிசி ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. பட் இந்த வேல்யூவேஷனுக்கு நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குவீங்களா? அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.